Subscribe. Pamper your kid with us. Contact 9655990909. என்னடா கொஞ்சம் ஹாரரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, லவ் ஸ்டோரியே பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் ஹாரராகவும் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஓஜோ போர்ட் அப்படின்னா என்ன, அதில் வந்துட்டு நான் இன்னைக்கு அது ஒரு எக்ஸாசிசம்ங்கிறாங்க, அது மற்றபடி அது ஒரு பேய் வரும் அப்படிங்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் அதுக்குள்ள இருந்து நான் பண்ணி பார்த்து அதோட எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்துட்டு நான் அதுக்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் அதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த டைரியில நான் நோட் பண்ணிக்குவேன். டைரியில நான் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கேண்டில் வேற. அந்த ஓஜோ போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னமோ ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கனவா இல்லை நடந்த ஒரு உண்மை கதையான்னு தெரியாது. பட் அந்த டைமில் எனக்கு கனவு மாதிரி வந்தது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கனவோ நிஜமோ, இமேஜினேஷன் படி வித்யா அண்ட் மதன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட லவ் ஸ்டோரி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். 2 பேருமே 10th படிக்கும்போது தான் மீட் பண்ணாங்க. 12th ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. மறக்க முடியாத நாட்களாக இருந்துச்சு அந்த டைம் எல்லாம். அப்போ 2 பேருமே ஒரே காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் நடுக்கத்தோட வித்யா வந்தா. மதன் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா. வித்யா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழகு கம்மியாக தான் இருப்பா. அதனாலேயா இருக்கலாம், வித்யாவோட வெளித்தோற்றத்தை பார்த்து காதல் ஏற்றுக்கல. மதன் ரொம்ப கோவத்தோட அங்கேருந்து கிளம்பிட்டான். வித்யா அழுதுட்டே அங்கேருந்து உட்காந்து மதன் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தான் வித்யாவை. வித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏற போகும்போது மதனை நிற்க வச்சு பேசினாங்க. மதனால் பொறுத்துக்க முடியல. மதனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் சராசரியாக போகிற அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். இந்த டென்ஷன்லேயே கோவத்தில் போனான். அதுக்கப்புறம் அவன் பஸ் ஏறி அவன் காலேஜ் போயிட்டான். காலேஜ் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவன் போகலான்ட்டு இருந்த அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனது. அவனோட உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ஷன் வித்யா மேலே வந்துச்சு. ஏன்னா வித்யா கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணனால தான் இப்போ அவனுக்கு உயிரே இருக்குது. அப்படி ஒரு காதல் மதனோட மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது இங்கே பொய்யான ஒரு தகவல் வித்யா கிட்ட போகுது. என்னன்னா, மதன் இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸில் இருந்ததாகவும் இறந்துட்டதாகவும் பொய்யான ஒரு தகவல் போயிடுச்சு. வித்யானால தாங்க முடியாமல் அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. விழுந்ததும் ஒரு கல்லில் தலையிடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. காலேஜ் முடிஞ்சோடனே வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டான் மதன், லவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு. அப்போ வித்யாவோட வீட்டு லாக்ல இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு. மதன் ரொம்ப டென்ஷனில் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அங்கே போனப்போ அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் வந்துச்சு, அப்பா அவ மயங்கி விழுந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. மதன் வித்யாவோட கையை பிடிச்சி ரொம்ப அழுதான். ஆனால் வித்யா முழிக்கவே இல்லை, டீப் கோமாவில் இருந்தா. மதன் வித்யாவோட கை பிடிச்சி அழுதுட்டு இருந்தான். அப்போது வித்யாவோட உள்ளங்கை பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அவனோட பேர் பச்சை குத்திட்டு இருந்தான். மதனுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. மதனால தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. இனிமேல் காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நேரம் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவா, எப்பயாச்சும் அவள் கண் முழிப்பான்னு நினைப்பல. ஆனால் முழிக்கவே இல்லை. ஒரு வருஷம் கடந்து போச்சு. சராசரியாக போன மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் போனான். ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் வித்யா இல்லை. ஸ்ட்ரைட்டாக அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ அம்மா சொன்னாங்க, நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எங்களால் ஏற்றுக்க முடியல, வீட்லேயே வச்சு பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மதனுக்கு மனசில் இருக்கிற அந்த வலியை தாங்க முடியாமல் வீட்டுக்கு போயிட்டான். நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. டெய்லியுமே வீட்டுக்கு போய் வித்யாவை பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஒரு நாளும் வலிகளாக இருந்துச்சு, எப்போ திரும்பி வருவாங்கிற ஒரு நினைப்பில். மதன் இப்படி வலி அனுபவிக்கிறது அவங்க அப்பா அம்மாவால் தாங்க முடியாமல் கன்வின்ஸ் பண்ணி மதனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே இருந்தாலும் அவன் நினைப்பிலே இருந்தா, சாப்பிடாம தூங்காமல் அப்படியே வலியில். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அதன் அந்த நினைப்பிலே இருந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் நல்ல மழை. ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து மழையை பார்த்துட்டு இருந்தான். பழைய யோசனையெல்லாம் வந்துட்டே இருந்தப்போ மதன் அப்படியே வித்யாவை பார்க்க மழையிலே போனான். நேராக வித்யா வீட்டுக்கு போய் வித்யா பக்கத்தில் உட்காந்தான். அந்த டைமில் சம்திங் ஒரு ஸ்பெஷல் பவர்னு சொல்லலாம். ஒரு இடி இடிச்சிச்சு. அப்போ மெதுவாக வித்யா கண் முழிச்சு மதன்னு கூப்பிட்டா. அதனால சந்தோஷத்தை தாங்க முடியாமல் துள்ளி குதிச்சான். இப்படியே வித்யாவை தூக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு மழையை ரசிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவங்களோட காதல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்பமாக தான் இருக்குது. இதுதான் காதல் ஒரு அடிக்ஷன் சொல்லுவோம். அடிக்ஷன் டுவர்ட்ஸ். சந்திரன் சிவா ஃபவுண்டேஷன் நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம அரசு மருத்துவமனையில் இலவசமாக சாப்பாடு தராங்க. அது மட்டும் இல்லைங்க, மலைவாழ் மக்களுக்கு அவங்க போடுறதுக்கு நிறைய துணிகள் தராங்க. இவ்வளோதான் நினச்சா கண்டிப்பாக இல்லை. கண்ணு தெரியாதவங்களுக்கு நம்ம கையில் இருக்கிறது கொடுத்து தான் உதவி பண்ணுவோம். ஆனால் சந்திரன் சிவா ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து, அதாவது ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் கற்றுக் கொடுத்து அவங்க பண்ண ப்ராடக்டையே மார்க்கெட்டில் விற்கவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இது உங்கள் யூஸ் ஸ்ட்ரீம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி இருக்கும்.